நாளாக கண்டென்ட் இல்லாமல் சேனலில் கதறிட்டு இருந்தேன். நான் இப்போ புதுசாக ஒரு வீட்டில் குடி வந்திருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து சடனாக பைக் பார்க் பண்ணுற இடத்துல பார்த்தா புது வர வீட்டுக்குள்ளேயே சேர்ந்து வந்துருச்சு. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒருத்தங்க வீட்டில் வளர்க்குறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் தூக்கிட்டு வந்தாங்க போல். குளிப்பாட்டி வெளியில் வச்சுருந்தாங்க. இது வந்து பையனா பொண்ணான்னு தெரியல. முடியல எல்லாமே மறைஞ்சிருக்கிறதால எனக்கு எந்த இதுவும் தெரியல. வருங்களேன், இங்கே வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டு விளையாடிட்டு இருக்கு. கூப்பிட்றாங்க பாருங்க, கூப்பிட்றாங்க. ஆனால் இது போக மாட்டேங்குது. செட்டில்டு. ஐயோ செட்டில் ஆயிடுச்சு. அவங்க வெளியில் பாவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது செட்டில் ஆயிடுச்சு பாருங்களேன். போய் அவன் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தான் குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா வீட்டுக்கு திறந்த உடனே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. செம கியூட்டு. ஐயோ அவ்வளோதான். ஏ தம்பி செட்டில் ஆயிட்டியா? நான் வெளியில் போயிட்டு வந்தேன். என் பைக் இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அங்கே குளிப்பாட்டிட்டு வெயிலில் வச்சுருந்தாங்க தலைவனை. அங்கேருந்து பார்த்தா வந்துட்டான் பாருங்களேன். இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்தாங்க போல். டேய் இதை பாருங்களேன், அது வீட்டுக்கு அந்த வாழை அது பிடிக்கல போல் இருக்கு. அதோட வாள் அதையே சுற்றி சுற்றி விளையாடி பாருங்களேன். ஏய் சங்கி சக்கர மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. மயக்கம் வந்து தொலைய போகுது. டேய் எவ்வளோ நேரம் சுற்றுது பாருங்களேன், இவ்வளோ ஆக்டிவ். என் தெரிஞ்சு 4 மாதம் 3 மாதம் 4 மாதம் குட்டின்னு நினைக்கிறேன். அதோட பல்லோட சைஸ் வச்சு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. சோஃபி வரும் கொஞ்ச நாளில் இரு. போய் பொதர் முஞ்சி என்ன பேருன்னு தெரியல இன்னும் அவங்க என்ன வச்சிருக்காங்கன்ட்டு. பாருங்க பொதர் முஞ்சி இங்கே செட்டில் ஆகிட்டியே நீ. ஆனால் நன்றி, கண்டென்ட் கொடுத்துருக்க. ரொம்ப நாள் காஞ்சிக்கிட்டு இருந்தேன் யூடியூப்பில் எந்த கண்டென்ட்டும் இல்லைன்ட்டு. நீ வந்திருக்க. இது பாரு சட்டமாக நீட்டிக்கிச்சு. எனக்கு தெரியாது இதை வந்து அவங்க வளர்க்க போகிறாங்களா என்னன்றது. இது சும்மா தற்காலிகமாக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துச்சு. இது ஒரு கண்டென்ட்டாக நான் மேக் பண்ணியிருக்கேன். பிளிஸ் சவுண்டர்ஸ் போ கூப்பிட்றாங்க போ. அது வேறு கூப்பிட்றாங்க, இது போக மாட்டேங்குது. இங்கே வந்து செட்டில் ஆயிடுச்சு. தர நல்லா ஜில்லுன்னு இருக்குது. எங்க அவங்க வீட்டாளுங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. அது கூப்பிட்றாங்க, இது போகவே மாட்டேங்குதுங்க. செட்டில் ஆயிடுச்சு பாருங்களேன். நான் எந்திரிச்சு லைட்டாக வாக் பண்ணால் என் பின்னாடி ஓடி வருது. அவங்க 2 பேரும் என்னென்னமோ அங்கே நின்றுட்டு சைகை பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், நல்லா வாட்டமாக பேக்கில் இருந்து பாருங்கள், நல்லா போஸ் கொடுக்குறத. நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அவங்க பாவம் என்ன ஷாம்பு போடுறது தெரியாமல் 6 ஷாம்பு போட்டு குளிப்பாட்டி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஓய் என்ன சோக்கா செட்டில் ஆகி உட்காந்துருக்கேன். போகிற மாதிரி ஐடியா இல்லையா? முடிக்குள்ள மூஞ்ச எங்கேருந்து தேடுறது ஒன்று, மூக்கே தவுளோண்டு தூக்கம் வருதுக்கு. சரி ஓகே, பொம்மை ஒன்று கிடச்சிச்சு, அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. டாம் கேட். அவங்க பாவம் எப்போதுலேருந்தோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போக மாட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, போகாமல் பாருங்களேன் என்ன பண்ணுறது. விளையாட்டு காட்டிட்டு இருக்கு.
பரட்டா